வெல்கம் டு பேக் அசம்பிளி வாய்ஸ் ஒரு ரிவ்யூ தமிழ். இப்போ போன எபிசோட் என்ன பார்த்துருக்கோம், நம்ம ஹீரோ ட்ரெயின் எடுக்கிறோட பார்த்துருப்போம். அந்த எபிசோட பார்த்துருப்போம். இப்போ அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ணுறோம். இது புதுசாக ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். வா ரொம்ப அளவான பேசிக்கிற தேவையில்ல. நம்ம இப்போ வந்து டேரெக்டாக இப்போ வந்து அனிமிக்குள்ளே போவோம். இதில் வந்து என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து ட்ரெயின் எடுப்போம். நம்ம ஹீரோ கொல்றதுக்கு பார்ப்பாங்க. யங் மாஸோட அம்மா அப்பா வந்து நம்ம ஹீரோ கொல்றக்காண்டியே பார்த்துக்கிருப்பா. நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் வந்து யூன்சின் ஃபேமிலி சப்போர்ட்டில் இருந்திருப்பாங்க. அப்படி சப்போர்ட்டில் இருந்திருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க யங் மாஸ்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வாங்க ரொம்ப வளவலன்னு நான் இழுத்துட்டு போகல இதை. நான் டேரெக்டாக எபிசோடிலேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போவோம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம இன்னொரு கேன்டிஸ் அவர் வந்து இப்போ ஒரு மிருகத்தோட சண்டை போட்டிருக்கா. அதாவது குரங்கு. அந்த குரங்கு வந்து கிங்டம்ல இருக்குது. அந்த கிங்டமோட சண்டை போட்டிருக்கா. அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரோட திறனை பயன்படுத்தி அவர் அந்த கிங்டம் இருக்கிறத கொண்டுட்டு அவர் வந்துக்கிருக்காரு. அது ட்ரெயின் விட்டு வெளியே வந்துருக்கா. ட்ரெயின் விட்டு வெளியே வந்து அவர் ஒரு ஸ்கோரை காட்டியிருக்கா. அவர் ஒரு ஸ்கோரை காட்டியிருக்கா. இங்கே வந்து ஒருத்தர் கால் பண்ணி சொல்கிறா, யங் சிங் ட்ரெயின் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. சரி அப்போ அங்கே போயிருப்பா. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறான். நம்ம ஹீரோ வந்து க்ளோஸ் அப்பில் வந்து அந்த மிருகத்தை வந்து அடி வாங்கியிருப்பார் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு அதில் அடிப்படுறது நம்ம ஹீரோக்கு டேமேஜ் எடுத்துரும். நம்ம ஹீரோக்கு அதாவது ரத்த வாந்தி எடுத்துருவா நம்ம ஹீரோ. அந்த ரத்த வாந்தி எடுத்து நம்ம ஹீரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரும் ஃபைட் பண்ணுவோம். சரி இதை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவரோட பவரை ஃபுல்லாக பயன்படுத்தி, அதாவது 9 டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த இதை பீட்ஸ் வந்து போட்டு தள்ளிடுவார் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அதை போட்டு தள்ளிடுறோம். அப்படியே அங்கே சீன் கட் பண்ணிட்டு இப்போ கேன்சல் இவர் தான் காட்டியிருக்காரு. இவர் நினச்சிட்டு நம்ம ஹீரோ எங்கே ஃபஸ்ட்டு 100 இடத்துல வந்தவ முதல்ல அப்படின்னு சொல்லிக்கிறா, முதல் ட்ரைனிங்கில் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ அதை காட்டிட்டு அப்படியே அந்த கேன்சனை காட்டிக்கிட்டு அப்படியே நம்ம அங்கே சீன் கட் பண்ணி அப்படியே நம்ம ஸ்கோரை தான் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஸ்கோர் 108 102 போய்க்கிருப்போம். நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு. ஆனால் நம்ம ஹீரோவோட டைம் லிமிட் வந்துடும். இங்கே நம்ம அந்த ட்ரைனிங் எடுக்க டைம் லிமிட் வந்துடும். அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோவும் கொண்டுலாம் பார்ப்பேன். ஆனால் நம்ம ஹீரோவோட டைம் லிமிட் வந்து முடிஞ்சு போயிடும் நம்ம ஹீரோவுக்கு. நம்ம ஹீரோ டைம் லிமிட் வந்து இந்த தோல்வி ட்ரெயின் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அப்படியே நினச்சிட்டு இருக்கிறதோட அங்கே சீன் கட் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம அங்கே ஹீரோ நடந்து போகிறத கட் பண்ணிக்குவா. நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டா அவரோட ஸ்கோர் மற்றவங்களாம் பேசிக்கிறா. 102 வந்திருக்காங்க, இதுவே பரவாயில்ல. முதல் 100 இடத்த படிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இது ஒரு 102 வந்திருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு மற்றவங்களாம் பாராட்டிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை. மற்றவங்க பாராட்டியிருக்கா நம்ம ஹீரோவை. அப்படியே அங்கே இதுலேயும் ஒரு சில பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கு நம்ம ஹீரோ முதல்ல வர்றது. அப்படியே இப்போ கேண்டிஸ் அவர் தான் காட்டியிருக்கா. அவர் வந்து சொல்லியிருக்கா, பரவாயில்ல லுஃபாங் நீ முதல் 100 இடத்துக்கு 102 இடத்துக்கு வந்திருக்கா ரேங்க்ல மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. கேண்டிஸ் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ அவர்கிட்ட பார்த்து சொல்லிக்கிருப்பா, நானும் உங்களை விட்டு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படியே பீட் பண்ணி காட்டுறேன் நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பா நம்ம ஹீரோ. அப்படியா சரி ஓகே நான் திறமை இல்லாமல் ரொம்ப திறமையான இல்லாமல் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு வந்து கேண்டிஸ் சொல்லிட்டு அப்படியே அவர் கிளம்பி போயிடறாரு. அப்படியே அங்கே சீன் பண்ணிட்டு அவனோட அல்ல கை வந்து நம்ம ஹீரோ வந்து வாமிப்பான். நீ யூனிஃபார்ம் ஃபேமிலியை வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்கியா, அது பணக்காரங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கடுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிருக்கான் நம்ம ஹீரோ. அதனால் நான் கேண்டிஸ் அடுத்து அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் அவர் வர அந்த மாதிரி யூனிஃபார்ம் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லுவா. நீ பொறுத்த நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஹீரோட இன்னொரு ஆஃபீஸர் வந்து போச்சுக்கிருக்கா. நீ எதுவும் போய் பேசாத நம்ம ஹீரோவை பார்த்துவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து அவன் கடுப்பேற்றுறமா நம்ம ஹீரோ வந்து கையெல்லாம் முறுக்கிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஈன்சியை தான் விரும்புவா. அவன் ஈன்சியும் நம்ம ஹீரோ தான் விரும்புவா. அவன் கல்யாணம் பண்ணி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பேறும். அப்படியே அவனை பிடிச்சி மடக்கி வச்சு நம்ம ஹீரோ வந்து ஒரு உனக்கு எதுவும் இல்லையோ அதை பற்றி பார்த்துக்க மாதிரி ட்ரெயின் கான்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்கி போகிறோம். அப்படியே க்ளோஸ் அப்பில் அங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஈன்சின் காட்டுறோம். நம்ம ஹீரோனியே காட்டியிருக்கான். நம்ம ஹீரோனியும் அப்படி பார்த்துக்கிருக்கா. இப்போ வந்து அந்த கேன்சர் வந்து அவர் ட்ரைனிங் எடுத்துக்கிறா. அதாவது இது திறமையான வாழ்ந்தவங்களுக்கு ட்ரைனிங் ஆகிருக்கா. முதல் 100 இடத்துல முன்னாடி 5 மெம்பர்ஸ் தான் பீட் பண்ணாங்க. முதல் 100 இடத்த பிடிக்கிறக்கா 5 மெம்பர்ஸ் தான் பீட் பண்ணாங்க. நான் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லி அவனை வந்து ப்ரெஷரை ஏற்றிக்கிருக்கான். அதாவது ப்ரெஷரை ஒவ்வொரு பாயிண்ட் ஏறுறதா நான் ஒரு இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஃபீடுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஃபீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த யூன்ஸோட அம்மா வந்து நம்ம ஹீரோ எங்கள் கேன்டீன்ஸனுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன்ஸன் எப்போ காட்டுறான். நம்ம யூன்ஸன் அவனுக்கு கூப்பிட்டுருக்கா. அவர் பிரதர் வந்து அவர் பிரதர் கூப்பிட்டு நீங்கள் என்ன தான் கால் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் உயிரோட இருக்கானா இல்லையானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னோட ஃபீலிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஒன்றும் புரியலை, என்னை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை, என்னை காதலிக்குன்னு சொல்லியிருக்கீங்க, என்னை பற்றி உங்களுக்குலாம் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம யூன்ஸியும் அப்படியே போட்டு மண்டை மண்டிட்டு ரொம்ப சோத்தில் இருக்கா. நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு நம்ம யூன்ஸியும் ரொம்ப சோத்தில் இருக்கா. அடுத்துட்டு இவனுக்கு இப்போ அங்கே மத்தில அங்கே காலையில் அங்கே போயிட்டான். அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறான். நம்ம ஹீரோக்கு இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணி பேசிக்கிருக்கா. எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நீ யூன்ஸியும் ஒன்ஸ் குடும்பத்தோட சண்டை போட்டிருக்கா. அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் என்னதான் இருந்தாலும் உனக்கு உன் பின்னாடி தான் இருப்பேன், எதையும் நான் எதிர்கொள்வேன் அப்படி வந்து நம்ம யூன்ஸியும் சொல்லியிருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன், நீ ரிலாக்ஸ் ஆகிடு, குடும்பம் என்னதான் பிரச்சனை பண்ணாலும் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோகிட்ட. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ நம்ம ஹீரோட நம்ம இங்கே தான் நம்ம ஆஃபீஸர் மற்ற ஆஃபீஸாக கட்டினா அவங்களாம் பேசிக்கிருக்கா. நம்ம ஹீரோ எப்படி இப்போ முதல் 100 இடத்துல எப்படி வருவான் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிருக்கா. நம்ம குழம்பிக்கிருக்கான். அவன் ஈஸி ரொம்ப நம்ம ஹீரோவிலையும் ரொம்ப திறமையானவன். அவன் முதல் 100 இடத்துல சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்னு நம்ம ஆஃபீஸர் வந்து சொல்லிக்கிருக்கா. அப்படியே அங்கே சிங் கட் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் அப் இங்கே வந்து நம்ம இதை காட்டிக்கிறோம். நம்ம கேன்சர் காட்டுறோம். நம்ம கேன்சர் அல்ல அவன் வந்து சொல்லிக்கிறான்.
நீங்கள் உங்கள் மேதைக்கு மேலே எல்லாரும் ஒரு மேதை அப்படின்னு சொல்லிடுவா. நீங்கள் அந்த அளவுக்கு திறமையானவ, உங்களோட போட்டி போடுவேன் லூஃபாங் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம லூஃபாங் வந்துருக்கான், நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிறான். கேண்டீன்ஸ் நீங்கள் ரொம்ப திறமையாக இருந்தோம், நான் ட்ரைனிங் போகிற வரைக்கும் நீங்கள் இது பார்த்துப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் இதே இடத்துல நிற்பீங்க, முடிஞ்சால் நீங்கள் லூஃபாங் கியூன்சியும் கல்யாணம் பண்ணுற தகுதியானவங்க பார்த்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். அங்கேயே அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ அப்படியே இதில் வந்து நம்ம என்னன்னா, நம்ம ஹீரோவோட லவ்வர் வந்து அந்த கேண்டீன்ஸை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இருந்திருப்பாங்க. நம்ம அதுக்கு அவங்க தகுதியானவங்க நம்ம ஹீரோ வந்து போட்டியிட போயிருப்பா. நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் ரூமுக்குள்ள போயிருக்கா. முதல் 100 இடத்த பீட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பா. அதனால முதல் 100 இடத்துக்கு போயிருக்கா. நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங்கில் போயிருப்பா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இது ஸ்லே ஆப் கடைசியும் கண்டினியூ பண்ணுவேன் கண்டிப்பாக. அது டைம் கிடைக்கும்போது அதையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு இப்போதைக்கு இதை நான் கொஞ்சம் கொண்டுட்டு போகிறேன். ஏன்னா இதை கொஞ்சம் ஒரு 3 எபிசோட் 4 எபிசோட் போட்டால் தான் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இந்த இதுவும். அதனால் இதை இம்ப்ரூவ் பண்ணுற கொஞ்சம் இது பார்த்துக்கிருக்கேன். அதையும் போட்டுருக்கேன், கவலைப்படாதீங்க. அதாவது நம்ம இதில் என்ன, நம்ம ஹீரோ வந்து கொல்றதுக்கு தான் பார்ப்பாங்க. நம்ம இங்கே யங் மாஸ்டர் அப்பா அம்மா வந்து நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு தான் பார்த்துருப்பா. அதாவது அதனால இது ட்ரைனிங் எடுத்து நம்ம ஹீரோ வந்து இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருப்பான். இப்போ இங்கே எதை காட்டுக்கான். சரி, அடுத்து ஒரு நல்ல அனிமேல சந்திப்போம். அது வரைக்கும் சேனல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.